ஹலோ இப்போ நம்ம அவெஞ்சர்ஸ் டொமஸ்டிக் டொமஸ்டேன்னு ஒன்று விட்ருக்காங்க. இஸ் என்னடா இது ஃபேக்காக இருக்குமா? அதனால திடீர்னு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல, எந்த டேட் ரிலீஸ் டேட்டும் எதுவுமே சொல்லல. சும்மா என்னடா இதுன்ட்டு சும்மா அவெஞ்சர்ஸ்ன்ட்டு சும்மா டைப் பண்ணும்போது, சும்மா ட்விட்டர் ஸ்க்ரோல் பண்ணும்போது நான் பார்த்தா அவெஞ்சர்ஸ் பார்த்தா 2 மினிட்ஸ் விட்டுருக்கான். என்னடா அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. ச எப்படி இருக்க போதில்ல, 2 மினிட்ஸ் விட்டுருக்காங்க. இது எக்ஸப்ட் ஃபார் தட் ஷாக்கிங் ஃபார் த ட்ரைலர் இது. எதிர்பார்க்காத வந்திருக்க ட்ரெய்லர் எப்படி இருக்கு தெரியல. வாங்க ட்ரெய்லர் பார்த்தலாம். 1 2 3 கோ ஸ்டார்ட். இப்ப நடக்க இருக்கிறத யாராலையும் மாத்த முடியாம போகலாம். இந்த நாள் முடியறதுக்குள்ள மனசாட்சிய உலுக்கிற ஒரு முடிவை எடுக்கணும். என் வாழ்நாள்ல பல வீரர்களோட போருக்கு போயிருக்கேன். நம்ம எல்லாரையும் விட வலிமையானவங்களா இருந்தாலும் அவங்கள இறந்தாங்க. ஆனா அவங்க எதிர்த்த எதிரிகளும் அச்சுறுத்தல்களும் நாம சந்திக்க இருக்கிற ஆபத்தோட ஒப்பிட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். இப்ப நாம தோளோட தோள் நிக்கலன்னா அவங்க செஞ்ச தியாகங்கள் மண்ணோட மண்ணாயிடும். உங்க தலகணத்தை இறக்கி வச்சுட்டேன். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, நாம மீண்டு வந்தா சகோதர சகோதரிகளா வாழ்வோம். குறிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்க ஒரு பேரதிசயம் தேவை. ஹலோ நண்பா. இதுக்கு வாய்ப்பே இல்லை. டிசம்பர் ரிலீஸ் நினைக்கிறேன். வா டிசிஎஸ் ரிலீஸ் நினைக்கிறேன். இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தட் சிஜி. ஸோ மார்வல் ஸ்டுடியோஸ் அவங்க நான் பார்த்துருக்க நிறைய அந்த ஸ்பைடர்மேன் படம் அந்த மாதிரி மார்வல் ஸ்டுடியோஸ் அவங்க சூஸ் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டும் இஸ் அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க் இந்த அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் அந்த அவெஞ்சர்ஸ் கிட்ட இந்த சுற்றி வந்து அவங்கக்கிட்ட மாறும்போது அந்த சிஜி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது ஒரு இதுக்கு தான் பயமாக தெரியும். அது பக்கத்தில் நல்லா சாதாரணமாக சுற்றி மாறுதே தெரியும். ஸோ அந்த சிஜியில் அவ்வளோ அக்யூரேட்டாக தத்ரூபமாக பண்ணதாக இருக்கட்டும், இஸ் அதுக்கப்புறம் இந்த ட்ராகனாக மாறுறதா இருக்கட்டும், அந்த கேல் இதுவாக மாறுறதா இருக்கட்டும், இஸ் ஒரு எக்ஸ்ட்ரானரி சிஜி ஒர்க்கிங் ஃபார் த கலர் கிரேடிங்ஸ் தட் இஸ் கேரக்டர் வைஸ் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அவெஞ்சர்ஸ் இஸ் ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறது. அவங்க ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு போகும்போது ஒன்றுமே இல்லை, சும்மா சரின்ட்டு அவெஞ்சர்ஸ் ஓரளவுக்கு பயங்கரமாக இருக்கும். நம்ம இமேஜினேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கறதான் இருக்கும். ஃபைட் சீன்ஸு அந்த மாதிரி ஒரு மேஜிக்ஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தேன் ஸ்டார்டிங் ரொம்ப சட்டிலாக கொண்டு போனாங்க. ஆனால் ஒன்றுமே பார்த்து திடீர்னு ஆச்சு ஒரு பிளாஸ்ட் மாரி ஒன்று நடந்தது. இஸ் அங்கேருந்து இந்த ரிவ்யூ ஆகட்டும், அந்த வாட்டர் ஆகட்டும், அந்த ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், இஸ் அந்த ஃபயர் அந்த ஒரு மனுஷன் அந்த ஃபயரில் எடுத்துகிட்டு போன அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க் ஆகட்டும், இஸ் அவுட்ஸ்டாண்டிங்ஸ் த லேயர் ஃபார் தட் த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் அவெஞ்சர்ஸ் நம்மளாக தெரியும் அதே மாதிரி தான். சும்மா அவங்க பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இஸ் த பயங்கரமாக இருக்குது இந்த வாட்டி. இஸ் த எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு சம்பவம் இருக்குது, பிளாஸ்ட் இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் அப்டேட் விடும்போது தான் தெரியும் எதனா ரிவீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ட்டு. இதில் ஸோ அந்த சிஜி தாங்க, நான் சிஜி
இஸ் மார்வல் ஸ்டுடியோஸ் அவங்க பண்ணி இந்த சிஜி ஒர்க் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஏன் திருப்பி திருப்பி சிஜினா அந்தளவுக்கு தத்துரூபமாக பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி வளர 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 இந்த சிஜி பயங்கரமாக இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவும் அந்த மாதிரி சிஜிலாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியல. ஹாலிவுட்டில் வர சிஜிஸ் அவங்க அந்த என்ன சொல்கிறது 1990லே தெரில அந்த மாதிரி படத்தெல்லாம் பயங்கரமாக சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அனகொண்டா அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு சிஜி பயங்கரமாக இருக்கும். இப்போ இன்னும் டெக்னாலஜி வளர 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 இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நிஜமாக நடந்திருக்குமா? ஒரு உண்மையாக தான் இருக்குமா? அந்த மாரி சில கேள்விஸ்லாம் நமக்கு வர தோணுது. ஆனால் இதெல்லாம் உண்மையாக இருக்குது. இப்படிலாம் இருந்திருக்காங்க மனுஷன், இப்படிலாம் பறப்பாங்களா? இதெல்லாம் நம்மளுக்கே இது இமேஜினேஷன் சொல்கிறேன். உண்மையாக இருக்க தோணுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமாக சிஜி ஒர்க்கிங். மை ஃபாத் சிஜியை பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னா அப்போ தெரியும். அப்போ என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும். நைஸ் ட்ரைலர் ஃபார் தட் அவெஞ்சர்ஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். டிசம்பர் சொல்லியிருக்காங்க. 12 ரியலி எக்ஸைட் ஃபார் த மூவி ஃபார். வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் அவ்வளோ தான். இது பாய்.